Hi friends, welcome to Foodies page. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாவக்காய் பிட்ல. First நம்ம ingredients என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். அது நான் இன்னைக்கு ரெண்டு பாவக்காய் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் அதுக்கு பொடி பண்ணணும். அதுக்கு வறுக்க வேண்டியது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் தனியா, 5-6 மிளகு, 5-6 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இது நல்லா வறுத்துட்டு தான் நம்ம பொடி பண்ண போறோம். இதோட சேர்த்து தேங்காயும் வறுக்க போறோம். ஸோ ஒரு கப்பில் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் தாளிக்க வேண்டியது எல்லாமே ரெடியாக இருக்குது. ஓகே, இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஆக்சுவலாக புளி கொஞ்சம் எடுத்து வச்சுடுங்க. இதில் கம்மியாக புளி போட்டால் போதும். ஸோ கொஞ்சமாக சின்ன சைஸில் புளி எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு நெல்லிக்காய் சைஸ் இருந்தால் கூட போதும். புளியை நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ நான் பாவக்காயெல்லாம் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீசஸாக நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், அந்த விதையை எடுத்துட்டோன்னா தான் க்ளீனாக இருக்கும், கசப்பு நமக்கு தெரியாமல் இருக்கும். யூஸ்வலாக பாவக்காய் சமைக்கும் போது நமக்கு கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு முதல்லையே அதை கொஞ்சம் மஞ்சள் பொடியும் புளியும் போட்டு கொஞ்சம் வேக வச்சிடணும். ஒரு அரை பதத்துக்கு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துடணும். தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் அந்த கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கும் நமக்கு. ஓகே, இப்போ இதில் நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியவே கொஞ்சம் இதை எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி பாவக்காவை எடுத்து வச்சிட வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்களா, இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. மஞ்சள் பொடி போட்டது ஆக்சுவலாக ப்ரிசர்வேட்டிவ்காக, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் என்ன சமைச்சாலுமே மஞ்சள் பொடி ஆட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இந்த பாவக்காவை இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணோன்னா கசப்பு தெரியாது கண்டிப்பாக. இப்போ நம்ம அந்த பொடியை வறுக்கிறதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடாய் கொஞ்சம் நல்லா சூடாகி, எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் நல்லா வறுக்க முடியும். தீஞ்சிராமல் வறுக்கணும். ஆக்சுவலாக பிட்லாக்கு அதுதான் மெயினே. நம்ம இப்போ இதெல்லாமே சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம். கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா, கருப்பாயிடுச்சுன்னா பிட்லாவே நமக்கு கலர் நல்லாலாம் போயிடும். அதனால் நல்ல நார்மல் ஹீட்டில் வச்சு நீங்கள் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தீஞ்சிராமல் இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா இதானதுக்கு அப்புறமா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேங்காய் ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா டக்குன்னு கறியிடும். ஸோ லாஸ்ட்டு நம்ம தேங்காய் ஆட் பண்ணி ஒரு பரட்டி எடுத்தால் கூட போதும். ஓகே, இப்போ தேங்காய் ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் நல்லா அதையும் சேர்த்து கிளறி விட்டுருங்க. இப்போது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். நான் இப்போ அந்த பாத்திரத்துலேயே தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஓகே, கடாய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அந்த பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாவக்காவை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ அந்த புளி நம்ம சேர்த்து போட்டு ஊற வச்சதையும் ரிமூவ் பண்ணிடலாம். வெறும்னா அந்த காயை மட்டும் நீங்கள் இதில் போட்டிங்கன்னா போதும். ஓகே, இந்த காய் எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிடுங்க முதல்ல. இதில் நம்ம லாஸ்ட்டில் தான் தாளித்து கொட்டணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ வெறும்னா முதல்ல பாவக்காவை வதக்கிடுங்க. இப்போ நான் 1 கப் துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் ஆல்ரெடி குக்கரில். ஸோ அது கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிடுங்க. மஞ்சள் பொடி, பருப்பு வேக வைக்கும் போதும் யூஸ்வலாக மஞ்சள் பொடி போடுவோம். அதனால் பருப்பு வேக வச்சதை இதில் விட்டுறேன். இப்போ பருப்பில் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஓகே, இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போட்டால் கூட போதும், வாசனைக்கு தான். இப்போ நான் புளி கரைசல் எடுத்திருக்கேன். புளியை ஃபஸ்ட்டே நீங்கள் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. சாம்பார் பொடியை ஆக்சுவலாக நான் இன்றைக்கி புளி கரைசலோடையே சேர்த்து தான் கரைச்சி விட போகிறேன். ஏன்னா அது கெட்டி கட்டாமல் இருந்தால் தான் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ 1.25 ஸ்பூன் போட்டாலே போதும் இதுக்கு. ஏன்னா நம்ம அந்த பொடியும் வேறு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் இது கம்மியாக தான் இன்றைக்கி யூஸ் பண்ணணும். பிட்லானாலே கொஞ்சம் கம்மியாக தான் சாம்பார் பொடி வேணும். நம்ம அரைச்ச பொடி தான் நம்ம நிறைய போட போகிறோம். இப்போ இது நல்லா கொதி வந்துட்டு, இந்த பருப்பு தண்ணியிலே கொஞ்சம் நல்லா பருப்பு இது எடுத்து பார்த்தா. இப்போ இந்த புளி கரைசலையும் சாம்பார் பொடி சேர்த்து கரைச்சதை இதில் விட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சதுனால நல்லா வாசனையாக இருக்கும். இந்த சாம்பார் பொடி போட்டதுக்கப்புறம் இதையும் போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், பிட்லா ஃப்ளேவர் உங்களுக்கு செம்மையாக தூக்க ஆரம்பிச்சிடும். நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, கெட்டி காட்டாமல் தூய்மை. ஓகே, இது நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அப்படியே மணக்கும். கொஞ்சம் கூட கெட்டிக்கிட்டாமல் போட்டுருங்க. உப்பு இன்னும் ஆட் பண்ணலை, ஸோ கொஞ்சமாக போட்டுருங்க. எவ்வளோ உங்களுக்கு தேவையான அளவோ அதை பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டதும் ஃபுல் ஃப்ளேவர் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான்.
எப்போவுமே நம்ம வந்து எந்த ஒரு குழம்பாக இருந்தாலுமே நம்ம வெல்லம் போடுறது நல்லது. அப்போ தான் அந்த காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் சேர்ந்து நமக்கு தூக்கி காட்டும். ஓகே, இப்போ நான் தனியாக ஒரு பேன் வச்சு தான் நான் தாளித்து கொட்ட போகிறேன். இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஆஸ் யூஷுவல் கடுகு அப்புறம் வெந்தயம் எல்லாமே வந்து இதிலே தாளித்து கொட்டிட்டு நம்ம அதில் போட்டுற வேண்டியது தான். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுது. இப்போ நம்ம கடுகு போட போகிறோம். கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வெந்தயத்தை சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா கடுகு இதாகிடும். ஓகே, கடுகு வெந்தயம் போட்டாச்சு. மிளகாய் நம்ம அரைச்சதுலேயே நிறைய விட்டதுனால ஒரே ஒரு மிளகாய் மட்டும் நான் கிள்ளி போட போகிறேன். இதில் ஒரு மிளகாய் போதும் இதுக்கு தாளித்து கொட்டுறதுக்கு. அப்புறம் கருவேப்பிலையும் இதிலே போட்டு எண்ணெயிலே போட்டு எடுத்துருங்க. அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும் கருவேப்பிலை நீங்கள் எண்ணெயில் வதக்கி போட்டிங்கன்னா. ஸோ இப்போ நம்ம அதை வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ பிட்லா வாசனை, ஆக்சுவலாக தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் பொரிச்சு கொட்டுறதுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் செம்ம வாசனையாக இருக்கும். கிரேவி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பஹார்காய் பிட்லா இன்றைக்கி செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் டெஃபினட்டாக லஞ்சுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.